Hi friends, welcome to Cooking Shofina Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இப்போ இங்க ஒரு மார்க் ஷீட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த மார்க் ஷீட்ல பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் காலம்ஸ் வந்து மூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா நாங்க இருக்கிற நேம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து மறைஞ்சிருது. இது யாருடைய மார்க் அப்படின்றத என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதை நான் லாஸ்ட் காலம் வரைக்கும் நான் மூவ் பண்ணி போனாலும் எனக்கு இங்க இருக்கிற நேம்ஸ் வந்து மறையாம வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வந்து எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது அதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த காலமை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் Alt W F C Alt பக்கனையும் W பக்கனையும் வந்து சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது F, அடுத்தது C, இது வந்து தனித்தனியாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே கீபோர்டில் ஆரோ கீஸை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் காலம்க்கு வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கிறேன். மூவ் பண்ணி போனால் கூட வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து மறையவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தி மார்க் 61 நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இது யாருடைய மார்க்குன்னு நான் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து பிரியாவுடைய மார்க்கு அப்படின்றத ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். அது வந்து கம்ப்யூட்டரில் இப்போ 82ன்ற மார்க் வந்து இப்போ யாருடைய மார்க் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கு அப்படின்றத நான் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தான் வந்து இந்த காலம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சா வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆக வேணாம், ஃப்ரீஸ் பண்ணிலாம் வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் Alt W இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு F, நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து F பக்கனையும் வந்து திரும்ப வந்து 2 தடவை வந்து தனித்தனியாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த காலம் வந்து அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் காலம்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபுல்லாக வந்து மறைஞ்சிட்டு வந்து மீதி இருக்கிற மார்க்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.